இதுக்கு பேர் தான் தம்பி கர்மா, கர்ம வினைகள். யார்கிட்ட பேசுகிறோம் பார்க்குறீங்களா? நம்ம ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் கிட்ட தாங்க பேசுகிறேன். தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, வினை விதைப்பவன் வினை அறுப்பான். அதாவது யாருக்காச்சும் நம்ம வந்து தீங்கு செஞ்சோன்னா அந்த தீங்கு கொஞ்ச நாள் நம்மளுக்கே நடக்கும். அதுதான் வந்து ரூல் ஆஃப் கர்மா. ஸோ ஏன் இது வந்து ஆர்சிபிக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த லீக் போட்டியில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு பெங்களூரில் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடக்கும்போது என்ன பண்ணாங்க சில ஃபேன்ஸு, ஜெயில் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் கம்பி போட்டு நம்ம வந்து ஒரு 2 வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து பேன் ஆயிடுச்சு இல்லையா, அந்த டைமில் சிஎஸ்கே வந்து ஜெயிலில் இருந்தாங்கன்ற மாதிரி வந்து நக்கலாக நையாண்டியாக வந்து டிஷர்ட் போட்டுட்டு உள்ளே வந்து ஸ்டேடியத்தில் வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க எவ்வளோ பெரிய தைரியசாலினா ஆர்சிபி டீமு, சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நம்ம கொடியை எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, டிஷர்ட் போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு உளுந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு நான் வந்து தெரியாது, ஏன்னா நான் போல. ஸோ அவங்களுக்கு ஏன் இப்படி கர்மா ஹிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் பேர்டுன்னு சொன்னாங்களா. இப்போது ஆர்சிபி இந்த விக்ட்ரி பரேடில் நடந்த அந்த 11 பேர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போனாங்க இல்லையா. ஸோ அது சம்மந்தமாக வந்து ஆர்சிபி டீமோட மார்க்கெட்டிங் ஹெட்டே வந்து பிடிச்சிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. எங்கே ரூம்குள்ளே இல்லைங்க, ஜெயிலுக்குள்ளே. அண்ணன் வந்து இப்போ ஜெயில் பேர்டாக ஆகி 1 2 3 4 சரி, அவங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது இல்லையா, ஸோ ஹிந்தியில் சொல்லலாமா, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அதுதாண்டா கர்மா இஸ் ரியலி. ஐயோ, நான் சொல்ல முடியலையே, யூடியூப்பில் சொல்ல முடியாது. சரி, இது ஒண்டி தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அட்மின் வந்து சுற்றி அதாவது வின் பண்ண அன்னைக்கு வந்து ஹியூமனிட்டி சேவ்டு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டாரோ, அவரோட நிலைமை அடுத்த நாள் எப்படி இருந்ததுன்னா, ஈவினிங் வந்து 11 பேர் இறந்து கிடக்க மூஞ்சி எங்கே வச்சுக்கிட்டாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஆதிஷ் ஷெட்டி அப்படின்ற ஆர்சிபியோட அட்மினோட நிலைமை எவ்வளோ பாவமாயிடுச்சுன்னா, தன்னோட பர்சனல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, அப்புறம் இவர் வந்து தோனி பிக்சரை வச்சுட்டு எபிக் கிரிக்கெட் மீம்ஸ்னு சொல்லிட்டு தோனி பிக்சரை வச்சுக்கிட்டு, அதாவது டிபியில் வச்சுக்கிட்டு கண்டமணிக்கு வந்து மற்ற டீமை வந்து கலாய்க்கிறது, ஃபாரின் டீமெல்லாம் வந்து கலாய்க்கிறன்ற மாதிரி மீம்ஸ் போட்டு தோனிக்கு வந்து கெட்ட பேர் வர மாதிரி வந்து மீம்ஸ் போட்டுட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து அந்த 2 பேஜையும் வந்து டிலீட் பண்ணிட்டு அமுக்கிக்கிட்டு வீட்டில் ஓரமாக உட்காந்துருக்காரு. அதுக்கு தான்ப்பா சொல்கிறோம், இந்த கொண்டாட்டம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொருத்தனை இழுத்து விட்டிங்களா, இன்றைக்கி பாருங்கள், நாளைக்கு வந்து ஆர்சிபி வந்து யார்கிட்ட இருக்குன்றதே தெரில. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம முகேஷ் அம்பானியோட 2வது குழந்தை அந்த குண்டா ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்து ஆர்சிபியை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஆர்சிபியோட ஓனர் யாராக இருப்பாங்கன்றதே சந்தேகமாக இருக்குது. இது நடுவில் 1 இயர் ஆர்சிபிக்கு பேன் வேறு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அந்த ட்ராஜிக் இன்சிடென்ட் அப்படின்னு இருந்ததுன்னா ஆர்சிபியை வந்து 1 வருஷத்துக்கு வந்து பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ தேவடா, பார்த்தீங்களா கர்ம வினை உங்களை எப்படி வச்சு செய்யுது பார்த்தீங்களா. கையில் கப்பு இருக்கு, ஆனால் உங்களால் என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கே அவங்களெல்லாம் பார்க்கும்போது. இனிமேலாச்சும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு மற்றவங்களோட உணர்வையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. அதுதான் வந்து ஆர்சிபிக்கும் நல்லது, அவங்க ஃபேன்ஸுக்கும் நல்லது. இப்படி வந்து பயங்கரமாக கோலி அவருக்கும் இதுதான் நல்லது. தேங்க்யூ, பை.